ஹலோ எவ்ரிவன், நாங்கள் பக் பவுண்ட்ரி பற்றி வீடியோஸ் போட போகிறோம். வாட் இஸ் பக் பவுண்ட்ரி, பக் பவுண்ட்ரினா என்ன, பக் பவுண்ட்ரியில் என்ன பண்ணுவாங்க, அதில் ரிவார்ட்லாம் எப்படி வாங்குறது அப்படின்றத பற்றி ஃபுல் கோர்ஸ் நாங்கள் போட போகிறோம். வீடியோவாக தமிழில், அதுவும் தமிழில் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட, சிம்பிள் ஈஸி, யார் வேணால் லேர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறோம். ஸோ லெட்ஸ் ஜாயின். ஸோ கைஸ், இந்த பக் பவுண்ட்ரி கோர்ஸில் நீங்கள் என்னென்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா, ஹவு வெப் ஒர்க்ஸ், எப்படி வெப் ஒர்க் ஆகுது, அப்புறம் பர்ப் ஷூட் த மெயின் கான்செப்ட், அந்த நெட்ஒர்க்ஸ் ஆஃப் எத்திக்கல் ஹேக்கிங், சில டூல்ஸ் பற்றி பார்ப்போம். அப்புறம் ரெக்கான் ஆல் த எத்திக்கல் ஹேக்கர்ஸ் வில் ஹேவ் அ லவ் வித் ரெக்கான். வல்னரபிலிட்டிஸ், அதுதான் பக்ஸ், எப்படி கண்டுபிடிக்கிறது, என்னென்ன பக்ஸ் அப்படின்றத பற்றி. அப்புறம் ரோட் மேப் ஆஃப் ஹவு டு அப்ரோச் டார்கெட், ஒரு டார்கெட்டை எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் பக் பவுண்ட்ரி? பக் பவுண்ட்ரினா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு வெப்சைட்டில் பக்கு கண்டுபிடிக்கிறீங்க, இல்லை அப்ளிகேஷனில் பக்கு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து வேலிடாக ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் போட்டிங்கன்னா அந்த ரிப்போர்ட் வேலிடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பவுண்ட்ரியாக கொடுப்பாங்க, டாலர்ஸில் கொடுப்பாங்க. இதுதான் பக் பவுண்ட்ரி. நீங்கள் ஒரு எத்திக்கல் ஹேக்கர் ஆகணும் அப்படின்னா பக் பவுண்ட்ரி வந்து எல்லாருக்குமே ஒரு கிரேட் ஸ்டார்ட் அப் தான். இப்போ ஒய் பக் பவுண்ட்ரி, ஏன் பக் பவுண்ட்ரி பண்ணுறாங்க, யார் பண்ணுறா அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பக் பவுண்ட்ரி எப்போயுமே எத்திக்கல் ஹேக்கர்ஸ் பக் பவுண்ட்ரி தான் பண்ணுவாங்க. த பர்பஸ் ஆஃப் பக் பவுண்ட்ரி வந்து எப்போயுமே ஒரு எத்திக்கல் ஹேக்கர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வெப்சைட் வந்து எப்போயுமே செக்யூராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட நாலேஜ் எல்லாமே ஒரு வெப்சைட்டில் போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ ஏதாவது பக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணி அதை வந்து செக்யூர் பண்ணுவாங்க. இதுதான் எத்திக்கல் ஹேக்கர்ஸோட வேலை. பக் பவுண்ட்ரி ஹண்டர்ஸும் இதே தான் பண்ணுவாங்க. மெயினாக பக் பவுண்ட்ரி வந்து எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, ஆல் பிகாஸ் ஆஃப் ரிவார்ட்ஸ். எப்போயுமே பக் பவுண்ட்ரி ரிவார்ட்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பக் பவுண்ட்ரி ரிவார்ட்ஸ், பக் பவுண்ட்ரி ரிவார்டு வந்து எப்போயுமே அதிகமாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு லோ லெவல் பக் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா $250 கொடுப்பாங்க. இதவே ஒரு ஹை லெவல் கிரிட்டிக்கல் லெவல் பக்கு கண்டுபிடிச்சிங்க, அது வேலிடாக இருந்துச்சு, ரிப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா $15,000 வரைக்கும் கொடுக்கலாம். அவங்க கூகுள் எவ்வளோ பே பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பேசிக் லெவலுக்கே $500 பே பண்ணுறாங்க. கிரிட்டிக்கலாக இருந்துச்சுன்னா கூகுளில் பக் கண்டுபிடிச்சாலும் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். கூகுள்லேயும் பக்ஸ்லாம் இருக்குது. ஸோ எத்திக்கல் ஹேக்கர்ஸ் எப்போயுமே எல்லா வெப்சைட்டும் டெஸ்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ மெயினான பிளாட்ஃபார்ம் எத்திக்கல் ஹேக்கர்ஸ் பக் பவுண்ட்ரி ஹண்டர்ஸ் அப்படின்னா ஹேக்கரோன் தான். ஹேக்கரோனில் ப்ளே ஸ்டேஷன்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இந்த ப்ரோக்ராமில் இப்போ ப்ளே ஸ்டேஷன்ற வெப்சைட்டில் நீங்கள் ஏதாவது பக்கு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து இங்கே ரிப்போர்ட் பண்ணலாம். ஹேக்கரோன் பிளாட்ஃபார்ம்ன்றது எல்லா கம்பெனிஸ் வெப்சைட்ஸ் வந்து இதில் லான்ச் கொடுப்பாங்க. எத்திக்கல் ஹேக்கர்ஸ் பக் பவுண்ட்ரி ஹண்டர்ஸ் வந்து இதை வந்து ஹண்ட் பண்ணுவாங்க. ஹண்ட் பண்ணி அதாவது பக் இருந்தால் ரிப்போர்ட் போடுவாங்க. இப்போ பாருங்கள், ப்ளே ஸ்டேஷன் 5ல் நீங்கள் ஏதாவது பக்கு கண்டுபிடிச்சிங்க, கிரிட்டிக்கல் லெவலில் பக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தரப்போகிற ரிவார்டு வந்து $50,000. இதுவே லோ லெவலில் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா $500 வரைக்கும் தராங்க. இது ப்ளே ஸ்டேஷன் நெட்ஒர்க்கில் கண்டுபிடிச்சிங்கன்னா 3000 கிரிட்டிக்கல் லெவல் வல்னரபிலிட்டி கொடுக்குறாங்க. இதே பாருங்கள், ஹேக்கரோன் ஷாப்பிஃபை, ஷாப்பிஃபை எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இதில் நீங்கள் ஷாப்பிஃபை வெப்சைட்டில் ஏதாவது ஒரு பக்கு வல்னரபிலிட்டியை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இப்போ வந்து அவங்களுக்கு வேலிடாக ரிப்போர்ட் போடலாம். இவங்க எவ்வளோ ஹை லெவல் வல்னரபிலிட்டி நீங்கள் கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் போட்டிங்கன்னா $30,000 கொடுக்குறாங்க. எதுவுமே இந்தியன் மணியில் கிடையாது. எப்போயுமே இந்த ஹேக்கரோன் பிளாட்ஃபார்ம் எல்லாமே வந்து USD டாலர்ஸில் தான் வந்து சென்ட் பண்ணுவாங்க. எத்திக்கல் ஹேக்கர்ஸ் எப்போயுமே பக் பவுண்ட்ரி பண்ணுறதுக்கான காரணம், இந்த பக் பவுண்ட்ரியோட ரேஞ்ச் எப்போயுமே வந்து ஹையாக தான் இருக்கும். ட்விட்டர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். பக் பவுண்ட்ரி, ட்விட்டரும் ஹேக்கரோனில் தான் பக் பவுண்ட்ரி ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. இப்போ ட்விட்டரில் நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட் ஏதாவது பக்கு கண்டுபிடிச்சிங்க, அது வந்து வேலிடாக ரிப்போர்ட் போட்டிங்க அப்படின்னா இம்பேக்ட் பொறுத்து ரிவார்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து CSRF இந்த மாதிரி பக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹை லெவல் ஆஃப் 1540 வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்போ வந்து USD into INR நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்கள் எப்போயுமே இந்த USDயில் தான் உங்களுக்கு பவுண்ட்ரி கிடைக்கும். அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் பேசிக்காக ஒரு லோ லெவல் பக் $500 உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்தியன் மணியில் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 36,000. வெறும் ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, அதில் பக் இருந்தால் கரெக்டாக ரிப்போர்ட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு கிடைக்க போகிற மணி எவ்வளோனா $36,905. இது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய லெவல் இதுதான். இதுவே நீங்கள் ஒரு கிரிட்டிக்கலாக ஒரு $2,000 பவுண்ட்ரி ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்க போகுது அப்படின்னா 1,47,000. ஒரு ½ hour 1 hour வந்து ஒரு வெப்சைட்டில் பக் தேட போகிறீங்க. பக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ரிப்போர்ட் போட போகிறீங்க.
அதோட இம்பேக்ட் கிரிட்டிக்கல் பொறுத்து உங்களுக்கு வந்து ரிவார்ட் கிடைக்க போகுது. இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஹேக்கரோனில் வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ரிப்போர்ட் போட்டு அதை வந்து சரி பண்ணிட்டாங்கன்னா டிஸ்க்ளோஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து இப்போ கிட்டப் ஆக்சஸ் டோக்கன் வந்து லீக் ஆனதை வந்து ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் போட்டிருக்காரு. அவருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா $50,000 கொடுத்துருக்காங்க. ஷாப்பிஃபை தான் இது வந்து பக் பண்ணி ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. $50,000 அந்த ஒரு பக்குக்காக $50,000 கொடுத்துருக்காங்க. அதை வந்து இந்தியன் மணியில் நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்தா எவ்வளோ வருதுன்னா 36 lakhs வருது. $50,000 இந்தியன் மணியில் எவ்வளோ வருது? 36 lakhs வருது. இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய இதுதான். த சேலரி ஆஃப் எத்திக்கல் ஹேக்கர்ஸ். பக் பவுண்டரி ஹண்டர்ஸ் எல்லாருமே ஒரு எத்திக்கல் ஹேக்கர்ஸ் தான். லீகலாக தான் ஹேக் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 19 lakhs வரைக்கும் வந்து பெர் இயர் வந்து எத்திக்கல் ஹேக்கர்ஸ் இன் இந்தியா வந்து பண்ணுறாங்க. எத்திக்கல் ஹேக்கர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க தான் பண்ணணுமா அப்படின்றதுலாம் கிடையாது. ரங்கநாதன் இவர் வந்து ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட் தான், சென்னை தான், தமிழ் தான். இவர் வந்து IRCTC பக்கு கண்டுபிடிச்சார். இப்போ வந்து இங்கே பாருங்கள், இவர் தான் இவர் ஃப்ரம் சென்னை அண்ட் காமர்ஸ் பேக்ரவுண்ட். IRCTCயில் வந்து கஸ்டமர்ஸோட டீட்டெயிலாம் ஒரு பக்காக வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு. எல்லா ஒரு மீடியா வந்து இவருக்கு வந்து தேங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து பக் பவுண்டரியெல்லாம் கண்டுபிடிச்சி ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், மைக்ரோசாஃப்டில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் எவ்வளோ ரிவார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 22 lakhs. ஸோ வந்து பக் பவுண்டரி ஃபீல்டுக்குள்ளே வந்து அந்த சிஎஸ் ஸ்டூடெண்ட், ஐடி ஸ்டூடெண்ட் தான் வரணுமா அப்படின்றது கிடையாது. நீங்கள் ஈவன் ஃப்ரம் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் கூட இந்த ஃபீல்டில் வரலாம். இதை பற்றி இப்போ பக்ஸ் பற்றி சொல்லியாச்சு. இனி என்னென்ன பக்கு, அதை எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இதுக்கப்புறம் வீடியோஸ் போடுவோம். ஸோ நீங்கள் பக் பவுண்டரி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள் கோர்ஸில் வந்து நாங்கள் வந்து யூடியூப்லேயே டெய்லி வீடியோஸ் போட ஆரம்பிப்போம். ஸோ ஆல் வி நீட் இஸ் யுவர் சப்போர்ட். உங்கள் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனிமேல் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ பக் பவுண்டரி லேர்ன் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு வாய்ப்பு தான். அதுவும் வந்து தமிழில் எல்லா பக்ஸுமே வந்து தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஈவன் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸால் கூட கற்றுக்க முடியும். பக் பவுண்டரி பேசிக்ஸில் இருந்து தான் வர போகிறோம். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.